எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்படுகிறதின் நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். தேங்க்யூ. பாருங்க, இந்த இடத்துல என்ன ஆரம்பிக்கிறாங்க? கர்த்தர். அதுக்குள்ள இன்னும் பேச ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க எல்லாரும். கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷம் என் முகத்தை பாருங்க, ஓகேங்களா? உங்க பாஸ்ட் இதோட அடுத்த வாரம் தான் பார்க்க முடியும், இல்லை நடுவில் வியாழக்கிழமையில பார்க்க முடியும் இல்லையா? இரவு, புதன்கிழமை இரவு, அதுக்கு நடுவில் பார்க்க முடியாது. நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணீங்க எனக்கு தெரியும். அதனால உங்க ஆசை தீர கொஞ்ச நேரத்தை பார்த்துங்க, ஓகேவா? ஸ்தோத்திரம். சோ அதனால இந்த இடத்துல கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனம் துதிக்கிறத, நன்றி சொல்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? வேதத்துல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நன்றி பலிகளை பத்தி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எல்லா புஸ்தகத்திலையும் ஒரு நன்றி பலியை குறித்து ஒரு சில காரியங்கள்லாம் வருகிறது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இந்த எஸ்ரா புஸ்தகம் ரொம்ப ஸ்பெஷல் நான் சொல்லுவேன். ஏன்னா இட்ஸ் a thanksgiving of a broken hearted சொல்லுவேன். அதாவது நொறுக்கப்பட்ட இருதயம் உடையவர்களுடைய நன்றி பலி. ஏன் இவ்வளவு ஸ்பெஷல்? இதனுடைய பின்னணியை பார்க்கும் பொழுது நம்ம ஒரு சில காரியத்தை கத்துக்கலாம். என்னன்னா, இந்த புக் ஆஃப் எஸ்ரா என்ற புஸ்தகம் எப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனம் 2 ராஜ்யமாக பிளந்துருச்சு. சரிங்களா? அதாவது வடக்கு ராஜ்யம், தெற்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யத்துல இஸ்ரேல் ராஜ்யமா இருக்குது, தெற்கு ராஜ்யத்துல யூத ராஜ்யமா இருக்குது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, 500ஆம் ஆண்டுகள் இல்ல 700ஆம் ஆண்டுகள்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிமு 700ஆம் ஆண்டுகள்ல மேல இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராஜ்யத்தை அசிரிய ராஜ்யம் அடிச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மக்களை அடிமைகளா கொண்டு போயிட்டாங்க. இன்னும் சில ஆண்டுகளுக்கு பிறகு 500ஆம் ஆண்டுகள் கிமு 500ல பாபிலோனியர்கள் யூத ராஜ்யத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, சூறையாடி ஃபுல்லா கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாங்க, 3 ட்ரிப்பா மக்களை அடிமைகளா மாத்திட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க, மொத்தமா சூறையாடிட்டாங்க. கட்டடங்கள் இடிக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, முற்றிலுமா எல்லாம் நாசமா தரமட்டமா ஆயிடுச்சு. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க பாபிலோனிய நாட்டுல 70 ஆண்டுகள் அடிமைகளா இருக்கிறாங்க. யாரு? இஸ்ரவேலர்கள். இப்ப அடிமைகளா இருக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசி முன்னாடி தீர்க்க தரிசனம் பண்ணிட்டார். என்னன்னா, இந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு தண்டனை. ஆனா இந்த தண்டனை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். 70 ஆண்டுகள் இவங்க தண்டனை அனுபவிப்பாங்க. 70 ஆண்டுக்கு பிறகு கோரேஸ்ன்ற ஒரு மன்னர் வருவார். இன்னும் பிறக்கவே இல்லை கோரேஸ். ஆனா எரேமியா மூலமா கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்றாரு. அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, எரேமியான்னு ஒருத்தர் வருவாரு. அந்த எரேமியா மன்னிக்கணும், கோரேஸ்னு ஒருத்தர் வருவாரு. கோரேஸ் என்ற மன்னர் என்ன பண்ணுவாரு, இந்த இஸ்ரவேலர்களை 70 ஆண்டுக்கு பிறகு இவர் விடுதலை பண்ணுவார் அப்படின்னு சொல்லும் பொழுது, சொன்ன மாதிரியே கோரேஸ் மன்னர் அரிய ஆசனத்துல உட்கார்றாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, 70 ஆண்டுகளுக்கு பிறகு கரெக்டா இந்த இஸ்ரவேலர்களை விடுதலை பண்றதை பார்க்கிறோம். முதல் ட்ரிப்ல செருபாபேல் அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷனுடைய தலைமையில ஒரு கூட்ட மக்களை வெளில அனுப்புறாரு. 2வது ரவுண்ட்ல எஸ்ராவுடைய தலைமையில அனுப்பக்கூடிய காரியம், ஓகேங்களா? 3வது என்ன கேட்டீங்கன்னா, நெஹேமியாவுடைய தலைமையில இன்னும் சில மக்களை அனுப்புறாரு. சரிங்களா? 3 ட்ரிப்பா, இப்படி 3 ட்ரிப்பா வந்தாங்களோ அந்த மாதிரி 3 ட்ரிப்பா திரும்ப அனுப்புறாங்க. ஓகேங்களா? யோசிச்சு பாருங்க, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தாத்தா, உங்களுடைய முன்னோர்கள்லாம் பல வருஷமா வாழ்ந்த ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுப்போமே. அந்த வீடை ஒரு பல வருஷம் கழிச்சு நீங்க வீட்டை பார்க்கறீங்க. பார்த்தா யாருமே யூஸ் பண்ணாம செடியா முளைச்சு, ஒட்டடையா முளைச்சு, அங்கங்க விரிசல் விட்டு பாசி முளைச்சு, அந்த மாதிரிலாம் நீங்க பார்க்கும் பொழுது உங்க மனசு எப்படி இருக்கும்? ஐயோ, என்னடா இது, இவ்வளவு அழகான வீட்டை நம்ம விட்டுட்டு என்ன பண்றோம், இத்தனை வருஷம் கழிச்சு வரோம், இப்படி மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசு வலிக்கும் இல்லையா? ஆனா இஸ்ரவேல் ஜனத்துக்கு என்ன மோசமான சூழ்நிலை, அந்த மாதிரி கிடையாது. வீடே இல்ல, மொத்த வீடும் இடிஞ்சு கிடக்குது, எரிஞ்சு போய் கிடக்குது. சரி, சர்ச்சுக்கு போலான்னு பார்த்தா சர்ச்சும் இடிஞ்சு கிடக்குது இல்லையா? எருசலேம் என்ற ஒரு அந்த ஊருக்கே அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா தேவாலயம். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நேரம் எருசலேமுக்கு தான் வருவாங்க. அப்படிப்பட்ட ஊருக்கு இவங்க திரும்பி வராங்க. பார்த்தா தேவாலயம் இல்ல, வீடு இல்ல, பாதுகாக்கிறதுக்கு ஒரு அரண்னா ஒரு பெரிய மதில் சுவர், சரிங்களா? அரண் இல்ல, ஒரு கோட்டை இல்ல, ஒண்ணுமே இல்ல, எல்லாம் இடிஞ்ச நிலைமையில எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்துல பாருங்க, இவங்க பாடுற பாட்டு தான் என்ன சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர்ன்றாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, பொதுவாவே கடவுளை துதிப்போம், கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் பொழுது இப்ப கூட நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம்,
இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்ம எப்படிலாம் பாதுகாத்திருக்கிறார், அதை நினைச்சு நீங்க நன்றி சொல்லுங்க நம்ம சொன்னோம் இல்லையா? கர்த்தர் செய்ய போற நன்மையை நினைச்சு நீங்க நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். கர்த்தர் இப்ப சமீபத்துல செஞ்ச நன்மைகள் நினைச்சு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்றேன், கர்த்தர் நன்மையே செய்யலனாலும் கர்த்தருக்காக நம்ம என்ன பண்ணணும், துதிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். இந்த இடத்துல நன்றி பலி இடுறாங்க யாரு? இஸ்ரவேலர்கள். எந்த சூழ்நிலையில? ஏழையா இருக்காங்க, ஒரு பாதுகாப்பும் இல்ல, சரிங்களா? சுத்தி சத்ருக்கள் எழும்புறாங்க, ஓகேங்களா? ஏன்னா ஏற்கனவே என்ன பண்ணாங்க, ஒரு யாருமே வந்து யூஸ் பண்ணாத நிலத்தை வேற யாராவது யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம நாட்டில் நிறைய நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படிப்பட்ட என்ன பண்றாங்க, சத்துருக்கள்லாம் அந்த மாதிரி அவங்க நிலத்தை இவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. அப்போ என்னாச்சு, ஆஹா சொந்தக்காரன் வந்துட்டானேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எப்படியாவது இவங்க எப்படியாவது நம்ம வந்து திரும்பவும் வந்து துரத்திடணும்ன்ற சொல்லக்கூடிய ஒரு சில கூட்டங்கள் இருக்கிறாங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குது, பாதுகாப்பு இல்ல, பணம் இல்ல, மனசு உடைஞ்சு போயிருக்கு, கண்ணீர்ல இருக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையிலும் இந்த மக்கள் என்ன சொல்றாங்க, கர்த்தர் நல்லவர். பாருங்க, இதை பத்தி தான் ஒரு சில காரியங்கள் நான் சொல்ல ஆசைப்படுறேன். பாருங்க, நன்றி பலின்னு சொல்லும் போது இட்ஸ் an act of faith அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ஒரு விசுவாசத்தின் அடையாளம் நான் சொல்லுவேன். என்னங்க அர்த்தம்? என்னங்க நன்றி பலி என்பது விசுவாசத்தின் அடையாளம். ஏன்னா முதல் காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எதுவும் பிக்ஸ் ஆவறதுக்கு முன்னாடியே அவங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்துக்கொள்ளாமே, எஸ்ரா 3ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் பட்டணங்களிலே குடியேறி 7ஆம் மாதமான போது ஜனங்கள் ஏகோபித்து எருசலேமிலே கூடினார்கள். 7ஆம் மாதம் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட அவங்களுடைய கணக்குப்படி, நம்ம கணக்கு இல்ல, அவங்களுடைய கணக்குப்படி அக்டோபர் மாசம். அதாவது அது என்ன சீசன் பாத்தீங்கன்னா, கூடார பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒரு பண்டிகை இருக்குது. ஆக்சுவலி இஸ்ரவேலர்கள் முக்கியமா 7 பண்டிகைகளை கொண்டாடுவாங்க. அந்த 7 பண்டிகையில ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, யோம் கிப்பூர்னு சொல்லுவாங்க எபிரேய மொழியில. யோம் கிப்பூர்னா பாவ நிவாரண நாள், அது ஒண்ணு கொண்டாடுவாங்க. கூடார பண்டிகை ஒண்ணு இருக்குது, பஸ்கா ஒண்ணு இருக்குது, சரிங்களா? இந்த 3மே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகை. 7ல 3 ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்ப முக்கியமான ஒரு பண்டிகை கொண்டாடுகிற நாள் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 7ஆம் மாதம். என்ன பண்றாங்களாம், அப்பொழுது யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் அவன் சகோதரனாகிய ஆசாரியரும் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் அவன் சகோதரரும் எழும்பி தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி சர்வாங்க தகனங்களை பலியிடும்படிக்கு இஸ்ரவேலுடைய தேவனின் பலிபீடத்தை கட்டினார்கள். தேங்க்யூ. பாருங்க, என்னத்தை கட்டினாங்களாம்? வீட்டுக்கு நீங்க உங்க சொந்த ஊருக்கு வந்த உடனே, இடிச்சு போன வீட்டை பார்த்த உடனே உங்களுக்கு மனசுல எப்படி தோணும்? சில பேருக்கலாம் முதல்ல நம்ம என்ன கட்டணும், வீட்டை கட்டணும்னு தோணும். சில பேருக்கு சர்ச்சுக்கு போய் ஐயோ, கொஞ்சம் ஆவிக்குரிய மனுஷங்களா இருந்தா ஐயோ என்னது தேவாலயமே இல்லையா, அதனால நம்ம என்ன முதல் என்னத்தை கட்டணும், தேவாலயத்தை கட்டணும். அட்லீஸ்ட் சுத்தி நமக்கு பாதுகாப்பு இல்லையே, என்னத்தை கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பனா மதில் சுவரை கட்டணும், பாதுகாப்பு சுவரை கட்டணும் அப்படின்னு யோசிப்பாங்க இல்லையா? அப்படி இல்லையா, சும்மா அவசரத்துக்கு எதிரிங்க வந்தா சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பட்டயத்தையாவது செய்வோம் அப்படின்னு ஏதாவது செஞ்சிருக்கும். ஒரு செங்கலை கூட நடுவதற்கு முன்பாக அவங்க முதல்ல என்னத்தை கட்டுறாங்களாம்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பலிபீடத்தை. சத்தமா சொல்லுங்க. பலிபீடத்தை கட்டுறாங்க. என்ன சொல்ல வராங்க? பிஃபோர் எவ்ரிதிங் ஃபர்ஸ்ட் வர்ஷிப்ன்றாங்க. எல்லாவற்றுக்கும் முன்பாக. ஏன்னா பலி என்பது ஆராதனைக்கு அடையாளம். அப்ப என்ன சொல்றாங்க? எல்லாமே சரியாவதற்கு முன்பாக முதல்ல நான் ஆராதிக்க போறேன். ஏன்னா ஆராதனை என்பது ஒரு விசுவாசத்தின் அடையாளம். சார், நான் இதை யோசிச்சு பாக்குறேன். நம்ம எத்தனை பேர் வந்து நன்மை நடந்ததுனால துதிக்கிறோம், எத்தனை பேர் நம்ம நன்மை நடக்கலனாலும் நம்ம துதிக்கிறோம். ஏன்னா இப்படி சொல்றேனே, நம்ம சில காரியத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுவோம், ரொம்ப காத்திருப்போம், தாமதமாகும். ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல ஸ்டார்டிங்ல நம்ம விசுவாசமா ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்தோத்திரம் வந்து குறைஞ்சிரும். அப்புறம் என்ன ஆகும்? ஸ்தோத்திரம் புலம்பலா மாறிடும். ஆண்டவரே ரொம்ப நாளா கேட்டுனுக்கிறேன், கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவா சொல்றது வழக்கம். ஆனா நான் சொல்லட்டுங்களா, இவர்கள் ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. என்ன தெரியுமாங்க? கர்த்தர் நல்லவர், எங்களுக்கு தேவைப்படக்கூடிய பாதுகாப்பு, எங்களுக்கு தேவைப்படக்கூடிய அரண், எங்களுக்கு தேவைப்படக்கூடிய
பொருளாதார தேவை, எங்களுக்கு தேவைப்படக்கூடிய முன்னேற்றத்தை கர்த்தர் தருவார் என்று சொல்றது அடையாளம் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நன்றி பலி. நான் சொல்ற திரும்ப விளங்குதுங்க? ஆமென். சோ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வர்ஷிப், அதாவது ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கிவிங், அதுக்கு பிறகுதான் எல்லாமே. முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? நன்றி பலியிடணும். அதற்கு பிறகுதான் எல்லாமே. சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுங்களேன், ஒரு விவசாயி இருக்கிறாருன்னு வச்சுப்போமே. ஒரு விவசாயி அவருக்கு ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது. இந்த ஒரு ஏக்கர் நிலத்தை அவர் என்ன பண்றாரு? வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் வந்து கேட்கறாங்க, சார் ஏன் சார் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறீங்க, வேலை செய்யலையா அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்லைங்க மழை வர்றதுக்காக வெயிட் பண்றேங்க அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுங்களேன். அவரோட பெரிய முட்டாள் யாரும் கிடையாது. உண்மையா இல்லையா? மழை வர்றதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் என்ன பண்ணணும்? அந்த நிலத்தை பண்படுத்தி வைக்கணும். வெரி குட். அங்க கல் இருக்கும், முள் இருக்கும், தேவையில்லாத பாறைகள் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த நிலத்தை சரி பண்ணி வைக்கும் பொழுது, அப்புறம் விதைக்கும் பொழுது, அப்புறம் தண்ணி வந்தா அது நல்ல விளைச்சலை கொடுக்கும். ஆனா மழை வந்த சீசன்ல நான் பண்ணிக்கிறேங்க அப்படின்னா அது கஷ்டமாயிடும். உண்மையா இல்லையா? இவங்க என்ன பண்றாங்க? கர்த்தர் கண்டிப்பா அதெல்லாம் கொடுப்பார், மழையை கொடுப்பார், விளைச்சலை கொடுப்பார், அறுவடையை கொடுப்பார், எங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆனா அதற்கெல்லாம் முன்னாடி நான் என்ன பண்றேன்? விசுவாசமா கடவுளை நான் ஆராதிக்கிறேன், நான் நன்றி பலி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்? சர்வாங்க தகன பலியை எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். எதிர்மா சொல்ல விளங்குதுங்க? ஆனா நம்ம கடவுள்கிட்ட போய், ஆண்டவரே நீங்க அது செஞ்சா நான் இது செய்யறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இன்னும் கடவுள்கிட்ட நெகோசியேட் பண்ணுகிறீங்கன்னு அர்த்தம். நெகோசியேட் என்ன தெரியுமா? பேரம் பேசுதல். எப்படி? 100 ரூபாய், 80 ரூபாய், 50 ரூபாய் அப்படின்னு ஆரம்பிப்பீங்க. அப்பெல்லாம் என்னதுங்க? பேரம் பேசுறது இல்லையா? நம்ம சில சமயம் துதிக்கிறதுன்ற பேர்ல நம்ம பேரம் பேசிதான் இருக்கிறோம். ஆண்டவரே இதை பண்ணீங்கன்னா அதை பண்றேன், ஆண்டவரே இந்த ரொம்ப நாளா வந்து இந்த காசு வராம இருக்குது, இந்த 1 லட்ச ரூபா வராம இருக்குது, அது வந்தா நான் காணிக்கையா என்ன பண்ணுவேன்? 10,000 ரூபாய் கொடுப்பேன். ஹலோ, அதுக்கு நீங்க 10,000 ரூபாய் போடுங்க நான் சொல்றேன். சரிங்களா? நன்றி சொல்லுங்க நான் சொல்றேன். நான் சொல்லட்டுங்களா? இது ஒரு ஆவிக்குரிய ரகசியம். the more you thank God, the more the spiritual gates will open. தமிழ்ல சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க நன்றி சொல்றீங்களோ கர்த்தருக்கு, ஆவிக்குரிய கதவுகள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா திறக்கும். ஹலோ. சோ அப்ப முதல்ல நம்ம இதுல இருந்து கத்துக்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நன்றி அறிதல் சொல்லும் பொழுது பேரம் பேசுற காரியம் கிடையாது. இது வந்து விசுவாசத்தின் அடையாளம் இல்லையா? விசுவாசம் சொல்லும் பொழுது என்ன நம்ம சொல்றோம்? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்ம முதல்ல நம்புறோம், ஆனா அந்த நம்புற காரியத்தை நம்ம இன்னும் பண்ணல. காணப்படாதவின் நிச்சயம் இன்னும் நம்ம பார்க்கல. ஆனா எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, கர்த்தர் என் தேவையை சந்திப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப நன்றின்னு சொல்லும் பொழுது எப்படி ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் வர்ஷிப், ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் கிவிங். அப்படி தேங்க் பண்றேன்னா ஐ ஆம் நாட் நெகோஷியேட்டிங், ராதர் ஐ ஆம் இன் ஃபெய்த். நான் விசுவாசிக்கிறேன், நான் பேரம் பேசவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த வருடத்துல எனக்கு செய்த ஒரு நன்மையை உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அதாவது கர்த்தருடைய நாமத்தை நாம நிறைய அறிந்திருக்கிறோம். அதுல ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு சொன்னது மட்டுமல்லாம அதை செய்தே காமிச்சார். என்ன அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசித்து இருக்கிறோம். பாருங்க, இப்படிதான் இந்த வருடத்துல கர்த்தர் வந்து என்னை நடக்க வேண்டிய வழியில அவர் நடத்தினார். கர்த்தர் என்ன ஒரு காரியத்திற்காக அழைச்சிருந்தார். எனக்கு சில தாளந்துகளை, கிருபைகளை எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். எனக்கென்று சில தரிசனத்தை வந்து தேவன் எனக்கு வெளிப்படுத்தி இருந்தார் ரொம்ப வருடத்திற்கு முன்பாக. ஆனா அவைகள் நிறைவேறுவதற்கு அநேக தடைகள் இருந்தது. என்னுடைய வேலையின் காரியமும் சரி, என்னுடைய படிப்பின் காரியமும் சரி, அதோட சம்பந்தப்பட்டதா இருக்குது. ஆனா அதை நான் அடைய முடியாதபடி தடைகள் இருந்தது. நானும் அதுல மிகவும் சோர்ந்து போய் காணப்பட்டேன். ஆனா கர்த்தர் அவர் என்னிடத்துல சொன்னார், நான் நடத்துகிறேன், நீ முன்பாக போ. நம்ம பாஸ்டமா கூட சொன்னாங்க, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில தப்பு செய்ய மாட்டாரு அப்படின்னு. அந்த வார்த்தை தான் என்ன கர்த்தரை நம்ப வைத்தது. நம்ப வைத்ததுனால இப்பொழுது நான் இருக்கிற இந்த சூழ்நிலையும் இந்த நேரமும் காலமும் பாத்தீங்கன்னா எல்லாவற்றுக்கும் ஏற்றதா இருக்கிறது. கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ, எந்த காரியத்தை என்னை கொண்டு செய்வேன் அவர் வாக்கு பண்ணினாரோ, அவைகள் எல்லாவற்றையும் போய் சந்திக்கிறதுக்கு ஏற்ற இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து அவர் நிறுத்தி இருக்கிறார். இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார் அப்படின்னா அவர் சரியான பாதையில் நம்மளை நடத்துவார். நாம பாரப்பட்டு பயப்பட்டு விரக்திக்குள்ளாக போய் என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோன்னு சொல்லி நாம குழம்பிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
நாம் அவரை நம்புனா அவர் சரியான பாதையில கொண்டு வந்து நிறுத்துவார். சரி, சரியான பாதைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என்ன அப்படின்னா, கர்த்தர் என்னை எந்த தரிசனத்துக்காக அழைத்தாரோ அந்த தரிசனத்துல உருவாக வேண்டிய ஒரு இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு சில தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சிறு வயதிலிருந்தே நான் நன்றா பாடும்படிக்கான தாளந்துகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த தாளந்து விருத்தி அடையும்படியான இடத்துல கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இந்த இடத்துலதான் பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நான் சிறு வயதிலிருந்து ஓரளவுக்கு நல்லா பாடுவேன். ஆனா அந்த தாளந்து, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, உங்களுடைய கிஃப்ட ரீஃபைன் பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ரீஃபைன் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல. பாஸ்டர் மூலியமாகவும், அம்மா மூலியமாகவும், பாஸ்டர் அம்மா மூலியமாகவும் அந்த தாளந்த ஆண்டவர் என்னை விருத்தி அதை ரீஃபைன் பண்ணி கொண்டு இருக்கிறத நான் உணர்கிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த தரிசனத்துல நான் இன்னும் வளரும்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து அவர் நிறுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் நாம நம்பும் பொழுது அவர் சரியான நேரத்துல சரியான இடத்துல வச்சு நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் நம்மை நடத்துகிறவர் அப்படிங்கறத இந்த வருடத்துல நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்கும் பொழுது பாதியிலும் சரி இவைகள்லாம் நடக்கிறதுக்கு சுத்தமா வாய்ப்பில்லாத இருந்தது. ஆனா கர்த்தர் என்னோட பேசி எனக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்து சரியான இடத்துல நான் தவறி விடாம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இதுதான் இந்த வருடத்துல கர்த்தர் எனக்கு செய்த மிகப்பெரிய ஒரு காரியம். இது நடக்காம போயிருமோ நான் ரொம்ப பயத்துல இருந்தேன். ஆனா கர்த்தர் நடத்திட்டார். எப்படி நடந்ததுன்னு கூட என்னால கற்பனை செஞ்சு பார்க்க முடியல. இத தவறி விட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்குள்ள நான் போனேன். ஆனா கர்த்தர் என்ன சரியா என்னை தாங்கி கொண்டு வந்து நிறுத்துறார். என்னை சரியான பாதையில நடத்தின கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது, அதே வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி, 4ஆம் வசனம் வாங்களேன். எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமத்தின்படியும் அன்றாடக கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். சரி, இப்போ உங்களுக்கு ஹோம்வொர்க். இப்போ 2ஆம் வசனத்திலையும் 4ஆம் வசனத்திலையும் பொதுவா நீங்க பார்த்த வார்த்தை என்ன சொல்லுங்க? என்னங்க? பலியிடுகிறபடி. வேற இன்னொரு வார்த்தை என்னதுங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன வார்த்தை அது? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னது? எழுதி இருக்கிறபடியே அப்படின்றாங்க. அது ஏங்க இந்த வார்த்தையை ரொம்ப ஹைலைட் பண்றேன்? காரணம் இருக்கு. என்னன்னா, வர்ஷிப்னு சொல்லும் பொழுது இல்ல தேங்க்ஸ் கிவிங் சொல்லும் பொழுது எமோஷன்ல இருந்து வரக்கூடாது. பிரதர் இன்னைக்கு வர்ஷிப் பண்ணணும்னு மூடுக்குதுங்க பிரதர், அதனால நான் என்ன பண்றேன், வர்ஷிப் பண்றேன். சில பேருக்கு இந்த மியூசிக் கரெக்டா இருந்தா தான் வர்ஷிப்பே தோணும். ஆஃப் ஸ்கேல்ல வாசிக்கிறாரு பிரதர், அது கீபோர்ட் பிளேயர் இல்ல பிரதர். வர்ஷிப் லீடர் ஸ்கேல விட்டாருங்க பிரதர், மூடே போயிடுச்சு. நீங்க மியூசிக்காக பாடுறீங்களா இல்ல கர்த்தரை ஆராதிக்க பாடுறீங்களா? ஹலோ, சில சமயம் ஏன் நம்ம சொல்றேன், நீங்க மூட சார்ந்து போனீங்கன்னா, உணர்வை சார்ந்து போனீங்கன்னா, இன்னைக்கு நல்ல மூடு இருக்கும், நாளைக்கு கொஞ்சம் சுமாரான மூடு இருக்கும். அதனால என்ன பண்ணுவீங்க, பாத்துக்கலாம். இல்ல ஆண்டவர் எனக்கு சரியான மூடு இல்ல, நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? சரி, இப்படி சொல்றேன். கர்த்தர் என்ன சொல்றாரு, அவர் மணவாளனாகவும் நம்ம எப்படி சொல்றாரு, மணவாட்டிகளாகவும் சொல்றாரு. அந்த உதாரணத்தை நான் எடுத்துக்கிறேன். நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க. இப்போ எமோஷனை வச்சு நம்ம லவ் பார்ப்போமே. நீங்க இன்னைக்கு அதிகமா லவ் பண்றீங்க, நாளைக்கு கம்மியா லவ் பண்றீங்க அப்படின்னும் பொழுது கேட்கறாங்க, ஏங்க இன்னைக்கு ரொம்ப கம்மியா ஏதோ லவ் பண்ற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு மனைவி கேட்கும் பொழுது, மூடு இல்லம்மா அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இரவு உணவு உங்களுக்கு என்ன ஆகும்? நான் சொல்ற உங்களுக்கு இது புரியுதுங்களா? நீங்க வெறும் உணர்வின் அடிப்படையில மட்டும் போறீங்க அப்படின்னா எங்கேயோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க உணர்வின் அடிப்படையில போல. யோசிச்சு பாருங்களேன், உணர்வின் அடிப்படையில போனா ஆராதனை வராது, புலம்பல் தான் இங்க வந்திருக்கணும். உண்மையா இல்லையா? ஐயா எங்க பட்டணம் இடிச்சு போயிடுச்சுங்க ஐயா, எங்க வீடெல்லாம் எரிஞ்சு போச்சுங்க ஐயா, தேவாலயத்தை இடிச்சு விட்டாங்க ஐயா, மொத்த நகரமும் நாசமாயிடுச்சுங்க ஐயா, ஒரு பாதுகாப்பு சுவர் இல்லைங்க ஐயா, சுத்திரி எதிரிகள் இருக்கிறாங்க ஆண்டவரேன்னு கத்தறத விட்டுட்டு அவங்க என்னன்னு பாடுறாங்க, கர்த்தர் நல்லவர்ன்றாங்க. அது எப்படி எழுதியிருக்கிறபடியேன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆராதனையில ஒரு ஒழுங்குமுறை, ஒரு ஆர்டர், ஒரு ஒபீடியன்ஸ் இருக்குது, கீழ்ப்படிதல் இருக்கிறது. அங்க உணர்வு சார்ந்தவங்க போல, உணர்வு சார்ந்து போயிருந்தா துதி வந்திருக்காது, புலம்பல் தான் வந்திருக்கும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, துதிக்கிறாங்க. அவங்க சொல்லட்டுங்களா,
இங்க நாங்க ரெகுலரா வந்து மாலையில 6 மணிக்கு நாங்க வந்து வர்ஷிப் பண்றது வழக்கம். ஆனா ஒரு நாள் வர்ஷிப்ல கூட எமோஷனா வந்து, நான் இந்த மாதிரி சொல்றேனே, எமோஷன் சொல்லும்போது உணர்வே இல்லாம பாடுங்கன்னு சொல்ல வரல. பாடும்போது வார்த்தைகள் வரும்போது நம்ம உணர்வு வரும். உண்மைதான், கடவுளுடைய நன்மைகள் நினைச்சு நம்ம துதிக்கிறது வழக்கம் தான். ஆனா நான் எந்த விதத்துல சொல்றேன்னா, சில நாள் உங்களுக்கு 100% இருக்கும், ஆனா சில நாள் 50% தான் இருக்கும், சில நாள் 20% தான் இருக்கும், சில நாள் 0% இருக்கும். வர்ஷிப் பண்றது, வர்ஷிப் பண்ணோடனே தோணாது. அந்த மாதிரி நீங்க உணர்ந்துக்கிறீங்களா? எங்க டெய்லி வர்ஷிப் பண்ற எனக்கு தெரியுங்க. சில சமயம் அப்படிதான் ரொம்ப லோவா ஃபீல் பண்ண, உணர்வுல ரொம்ப டல்லா இருக்கும். அன்னைக்கு நாளே ஒரு மாதிரி மோசமா போயிருக்கும், ஒரு மாதிரி என்னடா இது இப்படி இருக்கேன். அந்த நேரத்துல போய் வர்ஷிப் பண்ணணும்னு சொல்லும்போது ரொம்ப மனசு ஒரு மாதிரி இருக்கும். நான் சொல்லட்டுங்களா? ஆனா அதெல்லாம் தூக்கி உணர்வு ஓரமா வச்சுட்டு கடவுள் சமூகத்துல நான் வந்து நிக்கிறேன்னு வச்சுங்களேன், அங்க வர்ஷிப் பண்ணும்பொழுது நான் சொல்றேன், அந்த வர்ஷிப்பு அந்த 0%ல கர்த்தர் 100 மாத்திடுவார். காரணம் என்ன தெரியுமாங்க? 100% எந்த கொடுக்கும்போது அங்க நான் தான் இருக்கேன். நல்லா தரணும், நல்லா பாடணும், நல்லா வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனா 0% இருக்கும்போது நான் பாடுறேன்னு வச்சுங்களேன், அந்த 0ல முழுக்க முழுக்க கர்த்தர் உள்ள வந்து 100% மாத்துறார். நான் சொல்றேன் விளங்குதுங்க? ஆமென். அப்போ வர்ஷிப்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேங்க்ஸ் கிவிங் சொல்லும்போது, கடவுள் நன்றி சொல்லும்போது உணர்வை சார்ந்து போகாதீர்கள், வார்த்தையை சார்ந்து போங்க. ஒரு ஆர்டர் இருக்கட்டும். நான் கேட்கறேன், நான் இப்ப எப்பவுமே இந்த ஊழியக்காரங்க பொதுவா சொல்லும் பொழுது அவர்கள் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, என்னன்னா ஜபம் பண்றதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் நீங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், இல்லைங்க வேலைக்கு என்னது நம்ம போற வேலைக்கு பிஸியா இருக்கிறோம், அதனால நம்ம எப்படிங்க நான் தேங்க்ஸ் சொல்றது அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, டைம் ஆயிடுச்சு, ஓகே ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நம்ம சொல்றது வழக்கம் இல்லைங்களா? ஆனா வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து இல்லைங்க வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க, நான் என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். ஆனா இந்த ஊழியக்காரங்க இவங்க சொல்றத கொஞ்சம் இதில் யோசிச்சு பாருங்கன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் த பிரேயர், இட்ஸ் அபவுட் த ஒபீடியன்ஸ் அண்ட் இட்ஸ் அபவுட் த ஆர்டர். என்ன சொல்ல வராங்க? ஒரு ஒழுக்கத்தை நீ வந்து பின்பற்றுன்னு சொல்றதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு நேரத்தை நீ ஒதுக்கு அப்படின்றாங்க. நான் சொல்றதுமே விலகுதுங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஜபம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு ஃபோர்ஸ் பண்றதுக்காக அப்படி சொல்லல. நீங்க ஒரு ஒழுக்கத்தை நீங்க வளர்த்துங்க. இப்ப காலைல ஏன் சொன்ன முதல் விஷயம் என்ன பண்ணுவீங்க? சோத்திரம். அப்புறம் வேற சொல்லுங்க சொல்லுங்க, வேற 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 ரெகுலரா இப்ப ஒரு நாள் போன் பார்க்காம கூட இருப்பீங்க, ஆனா பல்ல வளர்க்காம இருக்க மாட்டீங்க. அது ஒரு ஒழுக்கம், உண்மையா இல்லையா? இல்லையா? நீங்க பல்ல வளர்க்கனா உங்களுக்கும் உங்கள் எதிரில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது, உண்மையா இல்லையா? சோ அப்ப என்ன பண்றோம், நம்ம தினமும் பல்ல வளர்க்கிறோம், தினமும் குளிக்கிறோம். அதுவும் என்னது, எனக்கும் என் சுற்றி இருக்கிற மக்களுக்கும் நல்லது இல்லையா? அதனால நான் என்ன பண்றேன், இது ஒரு ஒழுக்கம். நான் சொல்றது விளங்குதுங்களா? இது ஒரு, அதே போலதான் குறிப்பிட்ட நேரம் ஒரு ஆர்டர் வைக்கிறதும் ஒழுக்கம். அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆராதனைன்னு சொல்லும் பொழுது வெறும் நீங்க வந்து உணர்வை சார்ந்து அந்த மியூசிக்கை சார்ந்து, சில இடங்கள்லாம் டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறது, நம்ம இருதயம் டமால் டமால் இருக்கும். அதுதான் என்ன சொல்றாங்க, பரிசுத்தா லீட் பண்றாரு பிரதர், பரிசுத்தா லீட் பண்றாரு பிரதர்னுவாங்க. நான் சொல்லிட்டேங்களா, இட்ஸ் கம்ப்ளீட்லி அது உணர்வு சார்ந்த விஷயம். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ட்ரம் இல்லைன்னு வச்சுக்கலாம், அங்க பரிசுத்தாவினரே இல்ல, உண்மையா இல்ல? யோசிச்சு பாருங்க, பரிசுத்தாவியானவர் ட்ரம் இருந்தா தான் வருவாரா? நீங்க கூப்பிட்டா வருவார், உள்ளதான் இருக்கிறார். எத்தனை சொல்ல விளங்குதுங்க? அப்ப வர்ஷிப்னு சொல்லும்போது எப்படி இருக்கணும், ஒரு ஒபீடியன்ஸ் இருக்கணும், ஒரு ஆர்டர் இருக்கணும், ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் என்னையும் கூட இந்த வருஷம் ஒரு பெரிய சாட்சியா ஆண்டவர் நிற்க வச்சுக்கிறார். உங்க எல்லாருக்கும் தெரியும், போன வருஷத்துல நம்ம பிரதர் எப்படி இருந்தாரு. இதே டிசம்பர் மாசத்துல அவரால் நிக்க கூட முடியாத அளவுக்கு இருந்தோம். ஆன்லைன்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். எவ்வளவு பேர் நினைச்சாங்க இவருக்கு கல்யாணம்ன்றது ஒண்ணு ஆகுமா அப்படின்னு நினைச்சாங்க. கல்யாணம் பண்ண முடியுமா, பண்ணுவீங்களா, பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஒரு மாதிரி கேலியா பேசினாங்க, கிண்டலா சொன்னாங்க, கேவலமா பேசினாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். நான் எவ்வளவு இடத்துல அவமானப்பட்டிருக்கிறேன். என்ன 33 வயசு ஆகுதுன்றீங்க, இன்னுமா ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க, உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லைன்னு என்னை கேட்டாங்க. இவ்வளவு நாளா இப்படி வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவமானமா இருக்கும். ஆனா என்னோட சூழ்நிலை எனக்கு தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும்.
ஒரு நாள் கர்த்தருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டு அழுது புலம்பன. ஆண்டவர் என்னுடைய கண்ணீரின் சத்தத்தை கேட்டார். எப்படி அன்னாளுக்கு இறங்கினாரோ அப்படியே நான் அழுத 2-3 நாட்களுக்குள்ளே ஆண்டவர் எனக்கு உடனே பதில் கொடுத்தார். எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. என்னால நிஜமாவே கிள்ளி பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுங்களா, அது போல இருந்தது. நிஜம்தானா இது, உண்மையா? ஆனால என்னால உடனே முடிவெடுக்க முடியல. ஏன்னா என் சூழ்நிலை நல்லா இல்ல. அது எப்படி முடியுமோ எனக்கு தெரியல. ஆண்டவர் தான் காமிக்கிறாரா எனக்கு தெரியல. இது எப்படி நடக்குது? இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லையே. 1% கூட சாத்தியம் இல்லை என்ன கேட்க போனாக்கா. ஆனா ஆண்டவர் நடத்தி காமிச்சார். அது மாத்திரம் இல்ல, அவ்வளோ அழகா நேர்த்தியா ஒரு பண விஷயத்துல இருந்து எல்லாரும் இன்னைய வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க சொல்றது, இந்த மாதிரி கல்யாணம் நான் பார்த்ததே இல்லைங்க. ப்ராப்பரா என்னால பேச முடியல. ஆண்டவர் செய்த நன்மை நினைக்கும் போது ப்ராப்பரா ஒழுங்கா ரொம்ப சிம்பிளா ஆனா கிராண்டா, இப்படி நான் ஒரு கல்யாணத்தை பார்த்ததே இல்லைங்க. எல்லாத்த விட ஆண்டவர்கிட்ட நான் எப்படி, ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு பெண்ணு இப்படித்தான் அமையணும்னு எனக்கு ஒரு மனசுல நான் ஒரு பிக்சர் வச்சிருந்தேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கறவருன்றத நம்ம சும்மா சொன்னா பத்தாது. நான் எப்படி கேட்டனோ, நான் எப்படி விரும்பணும், ஆண்டவரே என் வர மருமக விசுவாசத்துல வீராங்கனையா இருக்கணும். ஆண்டவரே என் பிள்ளையும் எங்களையும் எங்க குடும்பத்தையும் கட்டுக்கோப்பா பாத்துக்கிற பெண்ணா இருக்கணும். வேற எதுவுமே நான் உங்கள்ட்ட கேட்கல ஆண்டவரே அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னது சும்மா இல்ல. என்கிட்ட நேத்தி கூட ஒருத்தவங்க கிட்ட சொன்னேன், உங்க மருமக எப்படிங்க? நான் எப்படி கேட்டனோ ஆண்டவர்கிட்ட அப்படிதாங்க கொடுத்துருக்காரு. அவ்வளோ அருமையான மருமகங்க அப்படின்னு நான் சொல்லும் போது, நான் இது வரைக்கும் என்னோட வாழ்நாள்ல ஒரு மாமியாரும் மருமகளை பத்தி பெருமையா பேசுன நான் கேட்டதே இல்லை. நீங்க ஒரு பெக்குலியரான மாமியாருங்கன்னு என்ன சொல்றாங்க. ஆண்டவர் என்ன அப்படி என்ன மகிழ்ச்சி படுத்துற அளவுக்கு எனக்கு கொடுத்ததுனாலதான் என்னால மனசார போய் யார் கேட்டாலும் என்னால சொல்ல முடியுது. ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நாம அவரை உறுதியா நம்பி அவரை விசுவாசமா உண்மையா கேட்கும் போது, நான் என்ன கேட்டனோ ஒரு எழுத்து கூட பிழை இல்லாதபடி எனக்கு நிறைவா முழுமையா மகிழ்ச்சியா சந்தோஷமா வச்சிருக்கிறார். எனக்கு எந்த குறையுமே இல்லை. ஒரு சிறு குறை கூட என் மருமக கிட்ட கிடையாது. அவங்க குடும்பத்திலயும் சரி ஒரு சின்ன குறை இல்லாதபடி அவங்க எங்களை அவ்வளோ அன்பா அனுசரணையா இருந்துதான், குறைலாம் இருந்துதான். ஆனாலும் எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவாக்கி இந்த வருடம் முடிகிற இந்த தருணத்துல எங்க குடும்பத்துல அளவில்லாத மகிழ்ச்சிய, அளவில்லாத ஆனந்தத்தை, சந்தோஷத்தை கொடுத்து எங்களை நிறைவா நடத்திருக்காரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை நான் வச்சிருக்கும் போது எனக்கு என்ன குறைய இருக்க முடியும்? எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாய் பத்தாது, என்னுடைய ஒரு நாள் போதாது, என்னுடைய வாழ்நாள் முழுக்க போதாது அவரை நன்றி சொல்றதுக்கு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறபடி என்னை வச்சிருக்கிறார். ஆனா நானு கடந்த நாட்கள் என்னை பார்த்தவங்க சொல்லுவாங்க, இது இதோட சரியா போச்சு, இது முன்னேறாத கேஸ், இது செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன நினைச்சாங்க. ஆனா பட்டு போன மரத்துல கூட ஒரு துளிர் விட்டு தழைச்சி ஒரு ஆலமரமா விருட்சமா மாத்தி வச்சிருக்காங்க ஆண்டவர். என்ன ஆண்டவருக்கு என்ன ஒரு சாட்சி எடுத்ததுக்காக நான் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஜீசஸ். 3வது காரியம் எடுத்துக்கொள்ளலாம். அதே எஸ்ரா 10:11. இப்ப வாங்கலாம் 10:11.
எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 10-11. சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். தேங்க்யூ. பாருங்க, மாறி மாறி பாடினார்கள் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. யாரெல்லாம் வந்தாங்களாம்? பில்டர்ஸ் எல்லாம் வந்து தேவாலயத்தினுடைய அஸ்திபாரத்தை போட்டாங்க. போட்ட பிறகு ஆசாரியர்கள் எல்லாம் கூடி வந்து என்ன பண்றாங்க? தேவனே நீர் நல்லவர், காட் இஸ் குட், ஹீ இஸ் குட். இங்கிலீஷ்ல வருது ஹீ இஸ் குட், அவர் குட். ஏன் இது ரொம்ப முக்கியம்னு பாத்தீங்கன்னா, துதியில நான் என்றது இருக்கக்கூடாது. என்ன சொல்ல வரேன்? இப்படி வாங்க, லூக்கா வாங்க 18ஆம் அதிகாரம். இந்த வசனம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஆனா இதுல வேற ஒரு கண்ணோட்டத்தை நான் சொல்ல விரும்புறேன். சரிங்களா? எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 18:9 வசனம் வரைக்கும் வாசிங்க. 9 லூக்கா 18. இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? லூக்கா 18:9 அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். தேங்க்யூ. பாருங்க, இந்த கதையை ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்ற? 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தர் யாரு? பரிசேயன், இன்னொருத்தர் ஆயக்காரன். கேட்கிறவங்களுடைய கண்ணோட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் சபைக்கு போற தீவிரமான தேவனுடைய பக்தன், இன்னொரு பக்கம் அந்த மனுஷன் சர்ச்சு பக்கமே போக மாட்டார், அல்லது அவர் ஒரு பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும் பொழுது, அதாவது ஜனங்க கேட்கறவங்களும் அப்படிதான் கேட்டிருக்கும். ஓ, ஒருத்தர் பரிசுத்தவான், ஒரு பாவி அப்படின்ற மாதிரி தான் வந்து கதை கேட்டிருப்பாங்க. இப்ப கதை எப்படி போகுது? 2 பேரும் தேவாலயத்துல போறாங்க. என்ன ஆகுது? பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ. என்னவாங்க? அவர் என்ன சொல்ல? ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் பெரியவர், நீர் வல்லவர், அதனால நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என்ன சொல்றாரு? ஆண்டவரே நல்ல வேலை. நான் இங்கிலீஷ்ல அழகா வந்துச்சு பாருங்க. ஐ தேங்க் யூ காட் தட் ஐ am not like the rest of the men. மற்ற மக்கள் போல இல்ல. யார் யார் சொல்றாரு? எக்ஸ்டார்ஷனர். எக்ஸ்டார்ஷனா கொள்ளைக்காரன். அவர் கொள்ளைக்காரன் இல்லையாம் பரிசேயன். என்ன சொல்ல வர்றாரு? நீ தாண்டா கொள்ளைக்காரன்றாரு. இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்றாரு. எந்த விதத்துல சொல்றாரு கொள்ளைக்காரன்ட்டு? தேவாலயத்துக்கு போனா என்ன பண்றாங்க? எடுத்துன்னு வரவங்க பலி எடுக்கிறதுக்கு கொண்டு வரக்கூடிய ஆடுகளை பார்த்துட்டு, இல்லங்க இது நல்லா இல்லங்க இந்த ஆடு, நீங்க என்ன பண்ணுங்க, நம்ம லோக்கல்லே வந்து ஆடு ஷாப் இருக்கு, அந்த ஷாப்ல போயிட்டு நீங்க ஷாப்பிங் பண்ணுங்க, நம்ம தேவாலயத்துல வந்து அந்த ஆடை நீங்க என்ன பண்ணுங்க, பலியிடுங்க. நானே வந்து அக்பார் முத்திர குத்துற ஆடுங்க அப்படின்னு சொல்லி போய் சொன்னா, அந்த மனுஷன் பலி எடுக்கிற மனுஷன் போய் அந்த ஆட்டை போய் பார்த்தா அது இருக்குது என்னது பல ரேட்டு. இந்த மனுஷன் மொத்தமா வளர்த்த காசை விட 2 மடங்கு 3 மடங்கு காசு வச்சு விற்கிறாங்க. தியேட்டர்ல பாப்கார்ன் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி டிக்கெட் விலையை விட பாப்கார்ன் விலை தான் ஜாஸ்தி. உண்மையா இல்லையா? அந்த மாதிரி இருக்குது எது? அந்த ஆடுங்க. அப்ப அதை வாங்கின்னு வராங்க பாருங்க. அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு கொள்ளை தானே இது. ஒரு ஆட்டை வளர்க்கிற ரேட்டை விட 2 மடங்கு 3 மடங்கு ஜாஸ்தியா இருந்தா அது கொள்ளை தானங்க. ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றான்? நான் கொள்ளைக்காரன் இல்லை. அடுத்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஸ்விண்ட்லர்ஸ் அப்படின்னா மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணு அப்படின்ற மாதிரி வாழ்றது. அப்படி வாழ்றாங்களா? ஆம், வாழ்கிறார்கள் அவர்கள் இல்லையா? அதே மாதிரி 3வது வார்த்தை என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, விபச்சாரக்காரர்கள் சொல்றாரு. எங்க ஒரு பரிசேயனை போய் விபச்சாரக்காரன், அவன் எங்க போய் வந்து விபச்சாரம் பண்ணா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, பைபிள்ல 2 வகையான விபச்சாரத்தை பத்தி சொல்லுது. ஒன்னு, ஒரு பெண்ணோட நீ தவறா இருந்தா அது விபச்சாரம். 2வது விபச்சாரம் தெரியுமாங்க? ஆவிக்குரிய விபச்சாரம். கர்த்தர் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவார்? நீங்க விபச்சாரம் செய்கிறீர்கள் சொல்லுவார். என்னது? மெய்யான தேவனை விட்டு விட்டு நீங்க வேற ஒரு தேவன் பின்னாடி போனீங்கன்னா அதுக்கு பேரும் என்னன்னு சொல்றாரு? நான் சொல்றது விளங்குதுங்களா? அப்போ இந்த பரிசேயனுடைய கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா, மெய்யான தேவன் அல்ல, அவன் தான் அவனுக்கு கடவுள். அவன் என்ன கர்த்தருக்கு பார்த்து ஜெபம் பண்றான்? நான் அப்படி இல்ல, நான் அப்படி இல்ல, நான் அப்படி இல்ல, நான் இப்படி இல்ல, அதனால நன்றி. அதாவது வேற ஒரு மொழியில சொல்லணும்னா, ஆண்டவரே நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் வெற்றியாளனாக இருக்கிறேன்,
ஆண்டவரே நான் செழிப்பாக இருக்கிறேன், ஆண்டவரே நான் திருப்தியாக இருக்கிறேன், ஆதலால் உமக்கு நன்றி. இதுல பிரச்சனை என்னன்னா, சூழ்நிலை மாறுனுச்சுன்னா துதி மாறிடும். நான் சொல்வது எத்தனை பேருக்கு விளங்குகிறது? எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்க, ஓகே. அப்போ துதியில நான் வந்துட்டேன்னா என்ன ஆயிடும்? என்னோட கூட இருக்கிற சூழல் வந்துடும். சூழல் வந்துருச்சுன்னா துதியினுடைய டோன் மாறிடும். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன், அதனால நான் என்ன பண்றேன், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். ஆனா ஒரு சீசன்ல, ஒரு டைமிங்ல கொஞ்சம் லோவா இருக்கிறேன். ஒரு சில பொருளாதார பிரச்சனை, ஒரு சில குடும்பத்துல பிரச்சனை, ஒரு சில உடம்புல வந்து சில பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னுடைய சூழல், என்னுடைய சர்க்கம்ஸ்டன்சஸ்னால என்னுடைய வாயில வரக்கூடிய வார்த்தைகளும் துதியும் மாறிடும். நான் சொல்றது விளங்குதுங்க. ஆனா நான் என்ன கடவுளா வைக்காம நான் கடவுளா நான் வச்சேன்னா என்னுடைய துதி ஸ்டேபிளா ஆண்டவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர்னு என் வாயில வரும். எப்போ? நான் கீழே இருந்தாலும் நான் மேல இருந்தாலும். நான் சொல்றது விளங்குது. அப்ப என் துதின்னு சொல்லும் பொழுது இந்த 3 காரியம் நம்ம பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? என்னங்க அமைதியா இருக்கிறீங்க? சொல்லுங்க. துதி என்பது விசுவாசத்தின் ஒரு அடையாளம். 2வது, துதின்னு சொல்லும் பொழுது உணர்வு சார்ந்து வரக்கூடாது, ஒழுக்கத்தை சார்ந்து வர வேண்டும். 3வது, இப்ப என்ன சொன்ன, நான் இருக்கக்கூடாது, அதுக்கு மாறாக கடவுளுடைய நன்மை தான் வந்து நம்ம இருதயத்தில் இருக்கணும். ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த ஆண்டு ஆரம்பிச்சதுலேருந்து கர்த்தர் எனக்கு நன்மையாக செய்தார், நல்லவராகவே இருந்தார். ஸ்டார்டிங்லேருந்து பழைய ஆண்டு 2024 எனக்கு நல்லவராக இருந்தார். அது முன்னாடி வரைக்கும் நல்லவராகவே தான் இருந்தார். இந்த ஆண்டுல ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஒரு நிரந்தரம் இல்லாமல் ஒரு ஜாப்ல இருந்தேன். ஸோ ஆண்டு துவக்கத்திலே எனக்கு வந்து ஒரு பர்மனண்டான ஜாப் கொடுத்து ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து எக்ஸிக்யூட்டிவா மாத்தினாரு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கர்த்தர் செய்த நன்மைகளை சொல்லணும்னா அது சொல்லினே போகலாம். கர்த்தர் அவ்வளோ நன்மை செய்தார். ஆனா மறக்க முடியாத ஒரு நன்மைனா, எப்படி ஆகாரின் குரலை வந்து அந்த என்னை கண்டார், எல்ரோய் எப்படி கண்டாரோ, ஆகாரின் கண்ணீர் எப்படி கண்டாரோ அந்த பாலைவனத்துல, அதே மாதிரி என்னோட கண்ணீரும் கண்டாரு. இந்த ஈஸ்டர் அப்ப எனக்கு வந்து டெங்கு வந்துருச்சு. ஸோ நான் சென்னையில் இருந்தேன். சென்னையில் இருக்கும் போது உடம்பு சரியில்லாமாயி நான் பாண்டிக்கு வந்துட்டேன். பாண்டிக்கு என்னால் முடியாமல் சூழ்நிலை நான் வந்துட்டேன். ஜுரம் விட்டு வந்துச்சு 3 நாள். எனக்கு தெரியல என்ன ஜுரம்னு தெரியல. ஸோ அதை பார்க்கும் போது எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் இட்டுன்னு போயிட்டு என்னை ஜிஹெச்ல சேர்த்துட்டு எனக்கு பிளட் கவுண்ட்டு ஃபுல்லாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. பிளட் கவுண்ட்டு 60 ஆச்சு, அதுக்கப்புறம் 30 ஆச்சு, அப்புறம் 24 ஆயிடுச்சு. ரொம்ப எமர்ஜென்சி வச்சுங்களா. 20 ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், நான் செத்துருக்க வேண்டியதுதான். 24 ஆயிடுச்சு. எனக்கு பிளட் ஏத்துனாங்க. ஏத்தி எனக்கு ஏறல. பிளட் கவுண்ட் ஒயிட் பிளேட்லெட் ஏத்துனாங்க. எனக்கு உடம்புல ஏறல. எது சாப்பிட்டாலும் வாந்தி வரும், எதுவும் சாப்பிட பிடிக்காது, தண்ணி குடிக்க பிடிக்காது, எதுவுமே உடம்புக்கு வந்து ஏத்துக்காது. ரொம்ப ஜுரம் விட்டு வந்துச்சு. எல்லாரும் அங்க இருந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்னடா ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு, உனக்கு ரொம்ப சீரியஸ் ஆகுது. பின்னாடி பார்த்தா எல்லாரும் செத்துடுறானுங்க. இந்த சைட்ல இருக்கிறவங்களுக்கு டெத்து விழுது, சைட்ல இந்த பெட்ல இருக்கிறவங்களுக்கும் டெத்து. சில பேர் எதிர்க்க இருக்கிறவங்க எல்லாம் சரியாகி போயிடுறாங்க. எனக்கு மட்டும் அப்படியே இருக்கு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் ஒரு 9:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன் காலையில. நான் பைபிளை எடுத்து 91 சங்கீதம் எடுத்து வாசிச்சுட்டு அழுவுறேன். பெட்ல உட்காந்து அழுவுறேன். என்னால அவ்வளோ சத்தம், அது வெளியே சத்தம் போடுறேன்னா இல்ல உள்ள இருதயத்துல சத்தமான்னு தெரியல, அவ்வளோ அழுவுறேன். அந்த ஒரு ஜன்னல்ல இருந்து எனக்கு ஒரு வெளிப்பாடு, ஏசப்பா வந்து என்னை தொடர மாதிரி இருந்துச்சு. என்ன பரிசுத்தாவியனர் என்னை ஆட்கொண்டு என்னை தொட்டாரு. எனக்கு நான் அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது. நிறைய பேருக்கு நிறைய வகையில வந்து ஒருத்தவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். எனக்கு அப்ப நான் விடுதலை கிடைச்சி என்னோட ஃபுல் ஏதோ ரொம்ப வலி, ஏதோ அசுத்தாவி ஏதோ சுமந்து இருந்தது, அதை நீக்கி போட்ட மாதிரி, வெளியே எடுத்து போட்ட மாதிரி எனக்கு உள்ள ஒரு விடுதலை கிடைச்சது. பெயின் எல்லாம் எனக்கு அப்ப நான் ஃபீல் பண்ணேன், நான் குணம் ஆயிட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எடுத்த டெஸ்ட்ல எனக்கு பிளட் கவுண்ட் ஏற ஆரம்பிச்சுது. ஸோ அது நான் எல்லாருக்கும் ஒரு விடுதலையை வந்து அவங்கவுங்க உணர்வாங்க. அது அவங்களுக்கு நடக்கும் போது தான், அவங்களோட வாழ்க்கையில ஒரு உணர்த்தும் போது தான் அவங்களுக்கு அது விடுதலையா தெரியும். நான் அந்த நொடி நான் நினைச்சேன்,
ஏசப்பா என்னை தொட்டு சுகமாக்குவாரு, உங்களால மட்டும்தான் முடியும் நான் நம்பி எப்படி ஆகாரின் கண்ணீரை கண்டீங்களோ என்னோட கண்ணீரே நீங்க கண்டீங்கப்பா, நீங்க எனக்கு தொடுங்கப்பா அப்படின்னு சொன்ன அதே மாதிரி அவர் வந்து தொட்டாரு. தொட்ட உடனே நான் சுகமானேன். ஸோ எல்லாரும் எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கலாம், மீறுதல் ஆயிருக்கலாம், ஒபீடியன்ஸ் இல்லாம இருந்திருக்கலாம், அவரை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனா அவரு என்னைக்குமே அந்த இளையகுமாரனை மறக்கவே இல்லை. அதேதான், அவரு அந்த மொட்டை மாடியிலேருந்து இறங்கி வந்து அவர் வாசப்படியில கை விரித்து காத்து கொண்டு இருக்காரு. நீங்க அவரு தேடி போகணும்னு நினைச்சாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா இட்டுன்னு போயிடும். அவரே ஓடி வந்து உங்களை கட்டி பிடிச்சுக்குவாரு. ஸோ அதுதான் நானும் சொல்றேன். நானும் விழுந்து போயிருந்தேன், விலகி போயிருந்தேன், ஓடி போயிருந்தேன், அவரை விட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு இறங்கி ரொம்ப தூரம் போயிட்டேன். ஆனா திரும்பி அவரை நினைச்சேன், இந்த மாதிரி நான் திரும்பி போகலான்னு சொல்லிட்டு நினைச்சு பார்க்கும் போது அவர் அங்கேருந்து கை விரித்து இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ திரும்பி ஓடி வந்தேன், சந்தோஷமா இருக்கேன். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு அப்பா இருக்காருங்கிற நிச்சயம் இருக்கணும். ஏன்னா நம்ம அப்பா வந்து இந்த உலகத்துல இருக்கிற அப்பாவே நம்மளுக்கு கல்ல கேட்டா அப்பத்தை கேட்டா கல்லு கொடுக்க மாட்டாரு. சோ மீனை கேட்டா பாம்பு கொடுக்க மாட்டாரு. அப்பா பரலோக தகப்பன் ஒரு எல்லா நன்மையும் செய்ய நம்மளுக்கு ஆயத்தமா இருக்காரு. சோ அவரை நம்புவோம், அவர் எல்லாவற்றையும் செய்ய நம்மளுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் வந்து இன்னைக்கு ஒரு சாட்சி சொல்ல வந்திருக்கோம். என் பாப்பாவுக்கு வந்து ஃபோர்த் படிக்குள்ள ஒரு ஃபீவர் வந்துச்சு. அப்ப வந்து அவளால ஒண்ணுமே முடியாது, ரொம்ப ஸ்கின் எல்லாம் ஒட்டி போன மாதிரி இருக்கும். அவளுக்கு என்ன ஆச்சுன்னு யாராலையும் அவ்வளவு சீக்கிரத்துல கண்டுபிடிக்க முடியல. ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு டெங்குன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா ரொம்ப அழுது எல்லாம் ப்ரேயர் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு ஜிஹெச் கூட்டு போனாங்க. அங்கதான் வந்து டைஃபாய்டுன்னு சொன்னாங்க. இது சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் சொன்ன மாதிரி சின்ன பசங்க ப்ரேயர் பண்ணா ஏசப்பா கேட்பாருன்னாங்க. அதே மாதிரி நாங்க 2 பேரும் முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணோம். ஆரிஷாக்கா அடுத்த நாள் பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. இன்னும் 3 நாளா டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னால நம்ப முடியல. அன்னைக்கு நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி வீடியோ கால்லாம் பண்ணி ஜாலியாக பேசிட்டு அவங்க டிராயிங்லாம் பண்ணாங்க. எல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு தான் சில்ட்ரன்ஸ் டே. அப்போ நாங்கள் அவளுக்கு விஷ்லாம் பண்ணிட்டு அப்புறம் அவள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொன்னாங்க. அப்போலேருந்து அவளை ஒரு கஷ்டமும் படாமல் எங்கள் அம்மாவும் நானும் எங்கள் டேடி எல்லாம் பார்த்துக்கணும். இது போல ஏசப்பா கிட்ட நாங்க என்ன ப்ரேயர் பண்ணாலும் அவர் நடத்துவாருன்ற ஹோப் எங்களுக்குள்ள அன்னைக்கு தான் வந்துச்சு. அதே மாதிரி எங்க மாமாவுக்கும் கல்யாணம் ஆகாம இருந்தது. எங்க மாமா ரொம்ப ஒரு புரோக்கன் ஹார்ட்டோட இருந்தாரு, இனிமே நம்மளுக்கு கல்யாணமே ஆகாதுன்ட்டு. அப்புறம் எங்க மம்மிலாம் வந்து பாஸ்டர்கிட்ட வந்து பேசினாங்க. அப்புறம் பாஸ்டர் நாங்க எல்லாரும் ப்ரேயர் பண்ணோம். அதுக்கடுத்து எங்க தாத்தாவோட கடைக்கு ஒருத்தர் வந்து, எங்க தாத்தாவோட பக்கத்து பெட் ஆக்சுவலா அவரு கால் சரியாம இருந்ததால அவரோட பொண்ணு வந்து எங்க மாமாவுக்கு கல்யாணம் பண்ணாங்க. நாங்க நிறைய வாட்டி அதுக்காக முட்டி போட்டு அழுது ப்ரேயர் பண்ணிருக்கோம், எங்க மாமாக்கு ஒரு நல்ல வைஃப் கிடைக்கணும் அப்படின்னுட்டு. ஸோ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்ஸ் ஃபார் திஸ் சர்ச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தர் பாஸ்டர். தேங்க்யூ. எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 12 மட்டும் வாசிங்க. முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியர்களும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேற அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். தேங்க்யூ. பாருங்க, இந்த இடத்துல ஒரு மிக்ஸ்டு சவுண்ட் வருது. அது என்ன மிக்ஸ்டு சவுண்டு? 70 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, ஓகேங்களா, அவங்களும் முதிர் வயதுல வராங்க, திரும்ப வராங்க எருசலேமுக்கு. வந்து பார்த்தா எல்லாம் இடிஞ்சு இருக்கு. இப்பதான் வந்து என்ன பண்றாங்க, அந்த தேவாலயத்தோட அஸ்திபாரத்தை போடுறாங்க. அதை போட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு வருத்தத்தின் கண்ணீர் வருது. சரிங்களா, வருத்தம் தாங்க முடியல. எப்படி இருந்த ஊரு, சில பேர் சொல்லுவாங்கல்ல, எப்படி வாழ்ந்த மனுஷங்கன்னுவாங்க. சொல்லிக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்படி வாழ்ந்த குடும்பம், எப்படி வாழ்ந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு. அந்த மாதிரி எப்படி இருந்த தேவாலயம் இப்போ ஒண்ணுமே இல்லாம இருக்குது. இப்பதான் ஃபவுண்டேஷனே நம்ம போட்டுக்கிறோமே, அஸ்திபாரமே போட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி அவங்க
முதியவர்கள் என்ன பண்றாங்க, கண்ணீர் விட்டு அழறாங்க. ஆனா வாலிப பிள்ளைகள் என்ன பண்றாங்க, பரவாயில்லையா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு அஸ்திபாரமா போட்டோம், இதுக்கப்புறம் சீக்கிரம் எழுப்பிடுவோம் அப்படின்ற சிந்தனை எல்லாம் பண்றாங்க, சந்தோஷத்தை ஆர்ப்பரித்து ஆராதிக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஆனா அழுகுறாங்க. ஆராதனையில சில சமயம் அழுகை இருக்கலாம், வார்த்தையோ கர்த்தரோ அதை மறுதளிக்கல, வேணான்னு சொல்ல. சம்டைம்ஸ் நான் ஆரம்பத்தில் நான் பார்த்துருக்கிறேன், இந்த டிவிலாம் இந்த வர்ஷிப்லாம் சில பேர் வர்ஷிப் பண்ணும்போது பார்க்கும்போது சில பேர் அழுவாங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஆனா நான் முக்காவாசி பார்த்த எல்லா அழுகையும் எப்படின்னா வருத்தத்தின் கண்ணீரா தான் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு ஒரு ஆசை, இந்த நேரத்தில் எனக்கு தோன்றதுனால நான் சொல்றேன், என்னைக்கா ஒரு நாள் நம்ம வர்ஷிப் பண்ணும்போது கர்த்தருடைய நன்மைகள் நினைச்சு ஆனந்த கண்ணீர் போடணும்னு எனக்கு ஆசை. ஆமென். ஏன்னா இந்த இடத்துல வாலிபர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. இங்க நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க, சரிங்களா? எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் 60 வயசு வரைக்கும் வாலிபர்கள் தான், 70 வயசு ஆனாலும் வாலிபர்கள் தான். ஏன்னா மோசே ஊழியத்துக்கு 80 வயசுல, உண்மைதானே? அப்புறம் நம்மளாம் குழந்தைங்க தான். அப்போ எனக்கு இந்த ஒரு ஆசை அதிகமா இருக்கு. நான் பல இடங்கள்ல நான் வர்ஷிப் பண்ணியிருக்கிறேன், பல இடங்கள்ல நான் பார்த்தது உண்டு. எங்க பார்த்தாலும் வர்ஷிப் பண்ணும்பொழுது அவங்களுடைய பல சோகங்களை நினைச்சு, வாழ்க்கையில இருக்கிற துக்கங்களை நினைச்சு, ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு துக்கத்தின் நேரம் அவங்க கண்ணீர் விடுறத நான் பார்க்கிறேன். ஆனா நான் சொல்றேன், கடவுள் நல்லவருங்க, அவர் நன்மை செய்வாருங்க, அவர் நிச்சயமா என்னை எழுப்புவாருங்க, நிச்சயமா கட்டுவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆனந்த களிப்பும் ஆனந்த கண்ணீரும் நம்ம வாழ்க்கையில வரணும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன். எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். வாட் ஐ மீன் பை தட், அவர் வர்ஷிப் மஸ்ட் பி ஹானஸ்ட். நம்ம ஆராதனை நேர்மையா இருக்கணும். பாஸ்டர் பாக்குறாருன்றதுக்காகவோ வர்ஷிப் லீடர் முறைக்கிறாருன்றதுனாலயோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆஹா நம்மளதான் ஏன் பாக்குறாரு அந்த மனுஷன், கை தொட்டோ எக்ஸ்ட்ராவா அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனை நேர்மையா இருக்கணும். ஏன்னா உங்க ஆராதனை ஸ்ட்ரெயிட்டா யாருடைய பாதத்துக்கு போகுது இல்லையா? யோசிச்சு பாருங்க. என் முன்னாடி ஒரு தட்டு நிறைய பழம் வைக்கிறீங்க, பார்க்கும்போது பல பல பலன்னு இருக்குது, பா சூப்பரா இருக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்து ஒரு கடி கடிச்சா வாயில வைக்கவே முடியல, துப்புறேன். என்னன்னு பார்த்தா தர்மாக்கோல். சொல்ற எத்தனை விளக்குதுங்க? சில பேர் வீட்டுல பாத்தீங்களா, பல பலன்னு இருக்கும், பொம்மை பழங்கள் வைப்பாங்க டெக்கரேஷன் இல்லையா, டேபிள்ல சும்மா டெக்கரேஷன் வைப்பாங்க. சில இதெல்லாம் ரொம்ப இயற்கையா இருக்கும், பாக்குறதுக்கே இருக்கும். நான் அப்படியே 2-3 தடவை ஆச்சரியமா பார்த்திருக்கிறேன், ரொம்ப இயற்கையா இருக்கும். ஆத்தாடி இது ஒரிஜினலா சாப்பிடலாமான்ற மாதிரிலாம் இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், ஆராதனையும் அந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? வெளியில மட்டும் பார்க்க பல 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 பலன்னு இருக்குது, ஆனா என்ன அது கடிச்சு பார்த்தா தர்மாகோல் அப்படி இருந்தா என்ன ஆகும்? நான் சொல்றது விளங்குதுங்களா? வர்ஷிப் மஸ்ட் பி ஹானஸ்ட். உங்க ஆராதனைய நான் பார்க்கல, வர்ஷிப் லீடர் பார்க்கல, நேரா கர்த்தர் தான் பார்க்கிறார். நீங்க யார ஆராதிக்கிறீங்க? இல்ல இல்ல ஆக்சுவலி இப்படி சொல்றேனே, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது இந்த வார்த்தை பயன்படுத்துறார். என்ன வார்த்தைன்னா ஹிப்போக்ரெட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறார். ஹிப்போக்ரெட்னு சொல்ல, அதாவது மாயக்காரர் அப்படின்ற வார்த்தை. பரிசேயராகிய மாயக்காரராகிய பரிசேயரை அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்படி மாயக்காரர்னா என்னன்னா ஹிப்போக்ராத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேக்க வார்த்தை இருக்குது. அர்த்தம் என்னன்னா, இந்த மேடையில நாடகம் போடுவாங்க இல்லையா, அதை என்ன மாதிரி நாடகம்னா, பழங்காலத்துல எப்படி நாடகம் போடுவாங்கன்னா, இப்படி நடிச்செல்லாம் காட்ட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, 2-3 வகையான மாஸ்க் வச்சுப்பாங்க. எப்படின்னா சிரிக்கிற மாதிரி ஒரு மாஸ்க், முறைக்கிற மாதிரி ஒரு மாஸ்க், அழுகுற மாதிரி ஒரு மாஸ்க்னு சொல்லிட்டு வித்தியாசமான உணர்வுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாஸ்குகள் இருக்கும். நடிக்கிற நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த மாஸ்க முன்னாடி இப்படி வச்சுக்கிட்டு ஒரு கையால் ஆக்ஷன் காட்டி அவங்க நடிக்கிறது வழக்கம். இதான் என்னன்னா ஹிப்போக்ராத்தான்ற வார்த்தைக்கு அர்த்தம். என்ன சொல்றாரு, எல்லாரும் பரிசேயர்களாகிய மேடை நாடகர்களே நடிகர்களே அப்படின்றார். என்ன அர்த்தம்? உள்ள ஒரு வேஷம், வெளியே ஒரு வேஷம். இந்த இடத்துல கொள்ளைக்காரரேன்னு கர்த்தர் சொன்னார் இல்லையா பரிசேயனை பார்த்து. அவரு ஒரு இடத்துல சொல்றாரு, மத்தேயு 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கலாம், 23ல 24ஆம் வசனம் வாசிங்களா, ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த வார்த்தையை சொன்னாரு பாருங்க, சொல்றாரு பாருங்களேன். மத்தேயு 23:24. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி, கொசு கூட இல்லாத அளவுக்கு நீங்க ஒருத்தனுக்கு உருவிடுறீங்க, வடிகட்டிடுறீங்க. ஒட்டகத்தை விழுங்குறவர்களா இருக்கிறீங்க, ஒட்டகத்தை விழுங்குறவர்களா இருக்கிறீங்க. கொசு கிட்ட இருந்து கொசுவை கூட விட மாட்டாங்கன்றார் கர்த்தர். நான் சொல்றதுமே விளங்குதுங்க? சரி, இங்க வருவோம். இங்க அந்த அளவுக்கு இவங்க என்ன பண்றாங்க,
டிஸ்ஹானஸ்டா இருக்கிறாங்க, கர்த்தருக்கு நேர்மையற்றவர்களா இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கணும்? நேர்மையா இருக்கணும். ஆமென். அண்ட் கடைசியா என்னன்னு பாத்தீங்கன்னா 13ஆம் வசனம் வாசிச்சு முடிச்சிடலாம். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் இன்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் இன்னதென்றும் பகுத்தறிய கூடாதிருந்தது. இந்த சத்தம் எவ்வளவு தூரம் கேட்டுச்சுன்றாங்க? அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. அதை தான் நம்ம இப்ப பண்ண போறோம். என்ன பண்றோம்? இப்ப நீங்க இங்க வந்து உங்களுடைய சாட்சிகளை நீங்க இங்க சொல்ல போறீங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் எடுத்துக்க முடியாது, 1/4 மணி நேரம் தான் இருக்குது. பாஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் நம்ம நேரம் கொடுப்போம். விருப்பப்படுகிறவர்கள் மேடைக்கு வரலாம். நான் உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணல, கம்பல் பண்ணல. இஃப் யூ ஆர் வில்லிங், நீங்க தாராளமா மேடைக்கு வரலாம். வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சாட்சியை, அதாவது இந்த வருஷம் முழுக்கும் கர்த்தர் செய்த ஒரு நன்மையை நீங்க சுருக்கமா எங்களுடைய விசுவாசத்தை, நம்முடைய விசுவாசத்தை விருத்தி அடையும்படியாக, கொழுந்து விட்டு எறியும்படியாக, நீங்க இங்க மட்டும் இல்ல, ஆன்லைன் மூலமா இன்னும் நூற்றுக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கும் போய் சேர வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய சாட்சியை இப்ப சொல்லலாம். ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, இந்த தேவாலயம் கடைசியா கட்டி முடிச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். ஏன்னா முந்தைய மகிமை மாதிரி அந்த தேவாலயம் இல்லைன்ட்டு. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது, நாம தான் தேவாலயம்ட்டு. நம்ம வந்து பர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம் இல்லையா? இந்த தேவாலயம் பர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் பர்ஃபெக்டானது கேட்கல, சின்சியரா கேட்கிறார். ஏன்னா தீர்க்கதரிசியின் மூலமா சொல்வது, முந்தைய ஆலயத்தை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெருசா இருந்துச்சுன்னு சொல்றாரு தீர்க்கதரிசியின் மூலமா. என்ன சொல்ல வர்றாரு? நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இல்லாம இருக்கலாம், ஆனா என்னிடத்தில் வருகிற வார்த்தை ரொம்ப சின்சியரானது. ஹலோ. சோ இதுதான் ஒரு சில காரியங்கள். இதை நம்ம இருதயத்தில் வைத்துக்கொண்டு நாம கர்த்தருக்கென்று நாம் நன்றி செலுத்தலாம். நம்ம ஒரு சில சாட்சிகளை நம்ம கேட்போம். நிஜமாவே கர்த்தர் நல்லவர். இந்த குட்டி குழந்தைங்க அழகா சாட்சி சொல்றத பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி எண்ணத்தை நமக்கு கொடுத்துருவாங்க அடிக்கடி. இந்த நேரத்துல என்னுடைய ஒரு இந்த வருஷத்துலக்கான ஒரு சாட்சியை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். மேக்சிமம் நான் சாட்சி சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, என்ன நம்மளே போய் இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு எதுக்கு சொல்லணும் அப்படின்னு. ஆனா என்னைக்கு நான் காலேஜ்ல முத என் லைஃப் ஹிஸ்டரிய சொன்னனோ, நிறைய பேர் அதை கேட்டு அவங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்குன்னு ஒப்பு கொடுத்து அவங்க மாறினதை என் கண் கூட நான் பார்த்திருக்கிறேன். அதனால அன்னையிலேருந்து ஓகே, நம்ம சாட்சி நிறைய பேரை ஆசீர்வதிக்குது அப்படின்னா சொல்ல தயங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் அடிக்கடி ஒரே ஒரு வார்த்தை கேட்பேன், ஆமா இந்த ரைட் பிளேஸ், நான் கரெக்டான இடத்துல தான் இருக்கிறேன். நான் நிறைய இடங்கள்ல போயிருக்கேன், தங்கியிருக்கேன், வேலை பார்த்திருக்கேன், எல்லாமே செஞ்சிருக்கிறேன். பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு எல்லாரும் நேரா ஊழியத்துக்குள்ளதான் போவாங்க. ஆனா என்னுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன்னால நான் வேலை செய்யற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதனால நான் ஒரே ஒரு கேள்விதான் ஆண்டவர் அடிக்கடி கேட்டேன், ஆமா இந்த ரைட் பிளேஸ், என்னோட அழைப்பு எங்க போச்சு, நான் எதுக்காக அழைக்கப்பட்டேங்கிறத நான் மறந்துட்டனோ இல்ல அதை விட்டு நான் விலகிட்டனோ எனக்கு தெரியல ஏசப்பா, நீங்க என்ன கரெக்டான இடத்துல வச்சிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு நான் அடிக்கடி கேட்கறது உண்டு. அப்பதான் ஏசப்பா எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, நான் உன் கூட தான் இருக்கேன், உனக்கான நேரம் இன்னும் வரல. அதான் திராட்சை ரசம் குறைவுபடும் போது எனக்கான நேரம் இன்னும் வரலன்னு சொல்லும் போது நமக்கு என்ன இன்னுமா வரலன்னு யோசிக்கிற அந்த சிச்சுவேஷன்ல நானும் இருந்தேன். நானும் அதான் சொன்னேன், இன்னுமா என் நேரம் வரல, என் லைஃபே முடிய போதே ஏசப்பான்ற அளவுக்கு நான் சோர்ந்து போயிருந்தேன். அப்பதான் கடவுள் என்கிட்ட தெளிவா பேசின ஒரு விஷயம், நான் உன் வாழ்க்கையில என்னைக்குமே தவறு செய்ய மாட்டேன். கரெக்டா ஜான்வரி நான் இங்க பாண்டிச்சேரி வந்துட்டேன். வந்து வருஷம் பிறந்து ஒரு 3 மாசம் தான் நான் வேலையே செஞ்சேன். வேலை செஞ்சு முடிச்சுட்டு கடவுள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், என்னைக்கு இந்த வேலையில இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க போறீங்க, நான் என்னைக்கு ஊழியத்தை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு அலைன்ஸ் வந்து எங்க சர்ச்ல இவரோட போட்டோவை பார்த்துட்டு எனக்கு சொன்னாங்க. பெருசா ஈடுபாடு எனக்கு எதுவும் வரல, சரி எல்லாது போலதான் இதுவும் இருக்கும் போலன்னு. இந்த போட்டோ எனக்கு எப்படி காமிச்சாங்கன்னா, எங்க மாமா அக்காவோட ஹஸ்பண்ட், இவங்க பாஸ்டர், பாப்பாக்கு வந்து கரெக்டா இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு பாஸ்டர் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக அந்த போட்டோ கொண்டு வந்தாங்க. நானும் பார்த்துட்டு சரி ஓகே நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. அப்ப என் தங்கச்சிக்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், எனக்கு பெருசா எதுவும் தோணல, எனக்கு பெருசா எதுவும் நினைக்க முடியல அப்படின்னு. நீ அமைதியா இரு, இப்போ உனக்கு தோணாது, கடவுள் என்னைக்கு கரெக்டான
லிங்க் கொடுக்குறாங்களோ அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லி முடிச்சிட்டா. நானும் சரி ஓகே, இஃப் இட் இஸ் காட்ஸ் வில், அது எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு நானும் விட்டுட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சேன். உண்மையாவே சொல்றேன், இந்த குடும்பம் என் கணவர் கிடைச்சதுக்கு இந்த ஜென்மம் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் நான் இன்னைக்கு சாட்சியா நிக்கிறேன். 31 வயசு ஆயிடுச்சு. ஆம்பளை பிள்ளைங்களா கூட பேசுவாங்க, ஆனா பொம்பளை பிள்ளைங்களை என்ன பேசுவாங்கன்னு சொல்லட்டா, முத்தின கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க. ஐ மீன் இவங்க கிட்ட இருந்து எதுவுமே வராது, அந்த மாதிரி தான் என்னைய எங்க வீட்டுல எங்க ஊர்ல பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு, அப்பா இல்லாத பிள்ளைங்க, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க எப்படி வேணாலும் போயிருவாங்க அப்படின்ற சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் கடவுள் அழகா லீட் பண்ணாங்க. கண்ணை மூடி கண்ணை திறத்துல சில நன்மை நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி கண்ணை மூடி கண்ணை திறந்த நான் கல்யாணம் ஆகி இன்னைக்கு இங்க நின்று உங்க முன்னாடி சாட்சி சொல்றேன். வாலிபு பிள்ளைங்களா இருக்கிற உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். கல்யாணம் ஆன பிள்ளைங்க, என்னை விட சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க கூட எல்லாம் நான் இருந்திருக்கேன். அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும்னு. உனக்கு என்னம்மா நீ கல்யாணம் பண்ணிட்ட ஜாலியாகிற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா கரெக்டான நேரத்துல பண்றோம் பாத்தீங்களா, அந்த வாழ்க்கை என்னைக்குமே நம்மளை விட்டு போகாது. அது நம்மளா போகணும்னு நினைச்சாலும் கடவுள் இணைத்ததை மனுஷன் பிரிக்க மாட்டான்னு சொல்ற வார்த்தை நிச்சயமா நிறைவேறுங்கிறத என் லைஃப்ல நான் பார்த்திருக்கிறேன். அதே போல இங்க இருக்கிற உங்க வாலிப பிள்ளைகளா இருக்க உங்ககிட்ட சொல்றேன், என்னடா வருஷம் போகுது இன்னும் நமக்கான ஒரு பார்ட்னர் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்துல கொடுக்கும் போது அந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமா இருக்கும். கணவரை மாத்திரம் அல்ல, குடும்பத்தையும் ஆசீர்வாதமா கொடுப்பாங்கன்றத நான் என் அத்தை மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கும் இந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு, இந்த சபை ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கும் போது கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த நேரத்துல எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம வாழ்க்கையில செஞ்ச எல்லா நன்மையும் நம்ம சொல்லி இருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாய், கர்த்தர் நல்லவர் என்பதற்காக இப்ப நம்ம நன்றி சொல்லுவோம். நம்ம வாழ்க்கையில நன்மை நடந்தது எல்லாம் இருக்கட்டும், ஆனா கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்லவராக இருந்தார், அதே போல நமக்கும் நல்லவராகவே இருக்கிறார். இன்னொன்னு சொல்ல போனா நமக்கு ரொம்ப 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 நல்லவரா இருக்கிறாங்க. நன்றி சொல்லுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல ஆண்டவரே, எங்க எல்லாரையும் நீங்க சாட்சியா நிறுத்திருக்கீங்க, எங்க வாழ்க்கையில நன்மை செய்திருக்கீங்க. நீங்க நல்லவர் என்பதை எங்களுக்கு நீங்க காண்பித்து கொடுத்திருக்கீங்க. அதற்கு ஒரு அடையாளமாய் ஆண்டவரே நாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஷேர் பண்ணோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அப்பா, அழைத்த ஒரு உண்மை உள்ளவர், ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர் என்பதற்கு நாங்கள் ஒரு சாட்சியா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சபை ஆசீர்வதிங்க, வந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க. இவங்க எல்லாரும் உங்க பிள்ளைங்க ஆண்டவரே. இவங்க வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நீங்க தீர்மானித்து வைத்திருக்கிறீங்க. உங்க அழைப்பு இவங்க மேல இருக்குது. ஏற்ற நேரத்துல எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்கன்ற நம்பிக்கையோடு நாங்க காத்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்களை தொடர்ந்து நீங்க ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இன்றைய நாள் வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தீங்க ஆண்டவரே. நாங்க உங்களை வர்ஷிப் பண்றதுல ஆண்டவரே கவனமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. கீழ்ப்படிதல் உள்ள ஒரு ஆராதனையை செய்ய, எந்த சிச்சுவேஷன்லயும் உங்களை மாத்திரம் முதல்ல நாங்க ஆராதிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. எங்களோடு பேசினதற்காக நன்றி. பேசின தாசனை நீங்க ஆசீர்வதிக்க, உங்களுடைய கிருபை அவரை இன்னும் அதிகமாய் தாங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கரம் எங்களை நடத்தட்டும். எல்லாவற்றையும் வெறுமையாக்கி தாழ்த்தி உடைய கரத்துல கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.